ஹாய், நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 5 ஃபிங்கர் ஒர்க்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, பேசிக் டிசைன் தான் நான் போட்டிருக்கிறேன். செக்குடு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு சென்டர் ஃபுல்லாகவே டாட் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த டிசைன் போடுறதா இருந்தாலும் கண்டிப்பாக பார்டர் பெல்ட் போடணும். ஃபிங்கர் ஒர்க்குக்கு அதிகமாக எல்லாத்துக்குமே பார்டர் பெல்ட்டு தான் வரும். இப்போ அது மாதிரியே நீங்கள் லைன்ஸு ஹம்பு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம கேப் ஃபில்லிங்காக தான் இந்த இடம் விட்டுருக்கோம் இல்லையா, ஃபில் பண்ணுறப்ப ஒரே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். தேய்ச்சி போடக்கூடாது. நான் வீடியோவில் உங்களுக்கு சைடில் போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி தேய்ச்சி போடாதீங்க. அப்புறம் நம்ம ஹேண்டில் போடும்போது அந்த இடத்துல மட்டும் ஸ்டெயின் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கெட்செல்லாம் எப்படி ஷேடிங் கொடுப்போம் அது மாதிரி மேலேருந்து கீழே, இல்லாட்டி லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி தான் நம்ம கேப் ஃபில்லிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். அதுக்கும் நம்ம பார்டர் பெல்ட்டு தான் நான் கொடுத்துருக்குறேன். 2 தின் லைன், அதுக்கப்புறம் ஹம்ப், அதுக்கப்புறம் திக் லைன் கொடுத்துருக்குறேன். சென்டரில் ஹேங்கிங் டைப்பில் நம்ம பால்ஸ், இதெல்லாம் நம்ம கிளாஸ் 2லேயே பார்த்துருப்போம். நம்ம எந்த டிசைனை பேசிக் பண்ணி போடுறோமோ அதோட ரிலேட்டடாக தான் ஃபிங்கர் ஒர்க்கும் பண்ணணும். ட்ரெடிஷ்னலாக இருந்தால் அது மாதிரியே ட்ரெடிஷ்னல் ஒர்க் பண்ணணும். இல்லை அரபிக், கல்ஃப் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபிங்கர் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பார்டர் பெல்ட் ட்ரா பண்ணியிருக்கிறேன். தின் லைன், திக் லைன் கொடுத்துட்டு சென்டரில் நான் கிரிட்ஸ் தான் போட்டிருக்கிறேன். நம்ம ஃபிங்கர் ஒர்க்கில் அதிகமான ஸ்பேஸ் இருக்காது, அதனால் நம்ம சின்ன கிரிட்ஸ் தான் போட்டிருக்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். பாக்ஸ் போட்டுட்டு 4 சைடில் இருக்க பேஸ்ட்டை மட்டும் லைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் டைப்பில் கிரிட்ஸ் வரும். மேலே கேப் ஃபில்லிங் நான் இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்து தான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். நம்ம நார்மலாகவும் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்தும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் அதுலேயே சின்ன கிரிட்ஸ் பார்க்கலாம். 2 தின் லைன் ஹம்ப் கொடுத்துருக்குறேன். சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ஸ்வஸ்திக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட், அப் அண்ட் டவுன் 4 சைடும் கொஞ்சம் கிராஸாக நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டிசைன் கிடச்சிரும். நம்ம இதுக்கும் கேப் ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கிறோம். கீழே நான் வெயின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். வெயின்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வெயின்ஸ் கொடுங்க. ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி வச்சு அதில் இருக்க பேஸ்ட்டையே லைட்டாக இழுத்து விடுங்க. நம்ம இழுக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா அது டியர் ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டால் தான் அது பார்க்குறதுக்கு வெயின்ஸ் மாதிரி இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். 2 லேயர் ஹம்ப் கொடுத்து தின் லைன் தான் கொடுத்துருக்குறேன். இந்த ஒர்க் சென்டரில் டியர் ட்ராப்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், டியர் ட்ராப்ஸுக்கும் வெயின்ஸுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம டியர் ட்ராப்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு டைமண்ட் ஷேப்பில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கும் பார்டர் பெல்ட்டை நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஒரு டைமண்ட் ஷேப்பில் சென்டரில் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அது உள்ளார ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்து இந்த ஒர்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிசைனும் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்க்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்ம எது ரிலேட்டடாக போடுறோமோ அது மாதிரியே நீங்கள் போடுங்க. கீழே நான் நார்மலாக திக் லைன் கொடுத்து மேலே ஃபில்லிங்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு சிம்பிளான டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸ் 2லேயே இந்த ஒர்க்லாம் நம்ம பார்த்துருப்போம். வேவ் லைன் கொடுத்துட்டு அந்த சென்டர் கேப்பெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். பார்டர் பெல்ட்டு டபுள் லேயர் நான் ஹம்ப் கொடுத்துருக்குறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஹம்ப் கொடுத்துட்டு நம்ம வெயின்ஸ் ஒரு ஹேங்கிங் டைப்பில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கல்ஃப் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நல்லா போல்டாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க மாதிரி கர்வ் லைன் கொடுத்துட்டு அங்கங்கே ஃப்ளவர் இருக்க மாதிரி ஓவராலாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். மீதி இருக்க கேப் எல்லாமே நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஃப்ளவர் அதிகமாக இருக்கணும், ஃபில்லிங்ஸ் கம்மியாக இருக்கணும். இந்த டைப்பில் நம்ம ஃபில்லிங் ரொம்ப கம்மியாக போடணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ளவரோட டிசைனே நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு ஒரு கல்ஃப் டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். கல்ஃப் டிசைன்லாம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஃபிங்கர் ஒர்க் பண்ணோம்னா உங்களுக்கு பார்க்க மேட்சிங்காகவும் இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. நல்லா கர்வாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே லீஃப் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அந்த சைடில் இருக்க சின்ன சின்ன கேப் எல்லாத்துலேயும் பபுள்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு இது ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்து தான் இந்த ஒர்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபில்லிங்ஸ் கம்மியாக இருக்கணும், டிசைன் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே போடுங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் டைப் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஃப்ளவர் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செக்குடு டிசைன் கொடுத்துட்டு அதில் ஹேங்கிங்க்கு சின்னதாக நான் வெயின்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே ஃப்ளவர் வரைஞ்சிட்டு ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து அதை ஹைலைட் பண்ணிடுங்க. நம்ம எந்த ஃப்ளவர்ஸ் வரைஞ்சாலும் அதை ஹைலைட் பண்ணால் தான் அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் க்ராஸாக கொடுத்துட்டு 2 சைடும் நம்ம லீஃப் கொடுத்துக்கலாம். நம்ம லீஃப் போட்டாலும் சரி ஃப்ளவர் போட்டாலும் சரி அதை நல்லா போல்டாக ஹைலைட் பண்ணால் தான் அந்த டிசைன்ஸ் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி நல்லா போல்டாக போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தின் லைன் நான் கொடுத்துருக்குறேன். அந்த கர்வாகவே தின் லைன் கொடுத்துருக்குறேன். அந்த மீதி இருக்க கேப் எல்லாமே வந்துட்டு சின்ன சர்க்கிள் அண்ட் பெரிய சர்க்கிள் இந்த மாதிரி கொடுத்தா அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க மாதிரியே போடுங்க. பார்க்கும்போது அந்த ஃப்ளவரும் அந்த பெரிய சைஸ் சர்க்கிளும் நமக்கு தெரியணும். ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா, அது நமக்கு பார்க்கும்போதே நீட்டாக தெரியணும். இப்போ நம்ம லாஸ்ட்டு ஒன் வந்து ஒரு வெயின்ஸ் தான் கொடுக்க போகிறோம். சிம்பிளாக பார்டர் பெல்ட் கொடுத்துட்டு கர்வாக ஒரு சிங்கிள் ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக 2 சைட்லேயுமே நான் வந்து வெயின்ஸ் கொடுத்துருக்குறேன். வெயின்ஸ் நம்ம போடும்போது நல்லா போல்டாக போடுங்க. தின்னாக போட்டோம்னா அது பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே போட்டு எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.